Hi guys. So today's hot topic is budget. Of course, நான் பட்ஜெட்டை பத்தி சொல்ல விரும்பல. நான் குயிக்கா ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். Whether for the September exam this budget is applicable or not. Answer is no. அது ஏன்? எதற்காக? ஒரு விஷயம் தயவு செஞ்சு கேளுங்க ஃபர்ஸ்ட். ஒரு பட்ஜெட்னா என்னங்க? அதாவது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபினான்ஷியல் இயருடைய பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் பில். ஓகேவா? பில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு டீம் இருக்கும். The standing committee will prepare the bill and this bill will be approved in the parliament and it will become an act. எப்படி ஆக்ட் ஆகும்? ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் ஆக கொண்டு வருவாங்க. So basically it's a bill will be passed, அது ஆக்ட் ஆகும் and it becomes the part of the amendment. ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபினான்ஷியல் இயருடைய ஆரம்பத்துக்கு முன்னாடி எப்பொழுதுமே ஃபெப்ல தான் நடத்துவாங்க. அதுதான் ஒரு நடைமுறை அப்படிதான். ஸோ 24-25 ஃபினான்ஷியல் இயருடைய எல்லா விஷயங்கள் ஃபினான்ஷியலான எல்லா விஷயங்கள் எக்ஸ்பென்ஸ், இன்கம், டாக்ஸேஷன், இண்டஸ்ட்ரி வைஸ் growth எல்லாமே முடிவு பண்றது எல்லாமே ஃபெப் 2024ல இருக்கிற பட்ஜெட் தான். ஓகேங்களா? Now what happens here is இந்த டைம் எலெக்ஷன் வந்ததுனால you had the change in the government. Of course government change ஆகல, but there has been a restructuring in the government. So what happens is normally election முடிஞ்ச உடனேவே the ruling party will do an interim budget, இடைக்கால பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. again இந்த பட்ஜெட் என்னைக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க? ஜூலை. So basically this budget is for the financial year 24-25. அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் 25-26 உண்டான பட்ஜெட் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டாங்களே சார். ஆமா, ஃபெப்ல ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப இன்டரிம் பட்ஜெட் கவர்மெண்ட் மாதிரி எலெக்ஷன் மாதிரி மறுபடியும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுனால they have again made some drastic changes. கொஞ்சம் changes வந்திருக்குது. They had made some changes in all expenses, income or taxation, all these things. And financial year உடைய the 24-25 உண்டான பட்ஜெட்டை புதுசா ரினியூ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அது ஆக்ட்னு ஆயிடுச்சு. 24-25 அசஸ்மெண்ட் இயர் 25-26. நான் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, செப்டம்பர் எக்ஸாமுக்கு எந்த அசஸ்மெண்ட் இயர் கேட்பான்? அசஸ்மெண்ட் இயர் 24-25 தான் கேட்பான். which means ஃபைனான்சியல் இயர் 23-24 சம்பந்தமான கேள்விதான் கேட்பான். சோ for which இந்த பட்ஜெட் அப்ளிகபிள் ஆகுமா? ஆகாது. அதே மாதிரி ஜான் எக்ஸாமுக்கும் எந்த அசஸ்மெண்ட் இயர் தான் கேட்பான்? 24-25, which means financial year 23-24. 25-26 அசஸ்மெண்ட் இயர் கேட்க மாட்டான். ஆனா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். கேள்வி இதுதான் நான் சொல்ல வரப்போற ஃபைனல் டச். நார்மலி நம்ம எக்ஸாமுக்கு 9 months பிஃபோர் நடந்த அமெண்ட்மெண்ட்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். நான் அப்படிதான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் நிறைய சர்ச் பண்ணேன், பட் ஸ்டில் திஸ் இஸ் மை அறிவு அப்படிதான். எக்ஸாமுக்கு 9 months பிஃபோர் நடந்தது, எக்ஸாமுக்கு 9 months முன்னாடி நடந்த அமெண்ட்மெண்ட்ஸ் தான் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆனால் ஜான் எக்ஸாமுக்கும் பேசிக்கலி திஸ் அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் தான். பட் I don't know. Sometimes ICAI might notify that assessment year 25-26 உண்டான பட்ஜெட்ல சொல்ற விஷயங்கள் அப்ளை ஆகும்னு நோட்டிஃபை பண்ணாலும் பண்ணலாம். சோ செப்டம்பர் எக்ஸாமுக்கு அப்ளை ஆகாது. as of now ஜான் எக்ஸாமுக்கு அப்ளை ஆகாதுதான். But we don't know. Sometimes ICAI may notify for Jan exam. But for now, September exam not applicable. Jan exam 99% not applicable தான் சொல்ல முடியாது. Whatever can happen. 99% not applicable for Jan exam. Guys, ஆனா பட்ஜெட்ல என்ன நடந்தது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பொது அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். Guys, hope this குட்டி video helped you to give a small understanding of what is applicable for the upcoming exams. Thank you. All the very best for your upcoming CA inter exams. Thank you.